இவ்வாறு நீர் மற்றும் இவ்வாறு நீர்ச்சியில் உங்களை அன்போடு சந்திப்பது ஜே சந்திரா. ஆம்னிகளே, இன்று இவ்வாறு நேராக இந்தியாவிலிருந்து கலை மாமணி RM தீனதயாளு அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். ஆம்னிகளே, அவர் இப்பொழுது வாழ்நிலைகளில் இருந்திருக்கிறார். அவரை இப்பொழுது இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். வணக்கம் திரு தீனதயாளு அவர்களே. வணக்கம் ஜெயச்சந்திரா ஐயா அவர்களே, வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் ஐயா? மகிழ்ச்சி, சுகமாக நலமாக இருக்கின்றோம். நான் இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை மாநகர் என்று புகழப்படுகின்ற திருச்சிராப்பள்ளியில் இருந்து கதைக்கிறேன், பேசுறேன். நிச்சயமாக. ஆம் நேர்களே, தீனதயாளு. ஆம் நேர்களே, உங்களுக்கு தெரிந்திருக்குமோ தெரியவில்லை, அவர் ஆஸ்திரேலியாவுக்கு மிகவும் பரிச்சயமானவர். ATBC வானொலியோடு ஒரு அருமையான ஒரு நேயர் கூட. இந்த இவ்வாறு நிகழ்ச்சியில் தவறாமல் ஒவ்வொரு வாரமும் கேட்டு தன்னுடைய பதிவுகளை எழுதுகின்ற ஒரு அன்பான ஒரு நேரும் கூட. இன்றுதான் அவர் இணைத்துக் கொள்வதில் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. ஆம், கூறுங்களேன் ஐயா, எத்தனை முறை ஆஸ்திரேலியாவுக்கு வந்து போயிருக்கிறீர்கள்? தாங்கள் கூறியது போல் ஆஸ்திரேலியன் தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தில் இவ்வாறு நேர நிகழ்ச்சி மட்டுமல்ல, எல்லா நிகழ்ச்சியும் நான் தொடர்ந்து ஓரளவுக்கு கவனித்துக் கொண்டிருப்பவன். இந்த நிகழ்ச்சி அந்த முகநூல் பகுதியில் ஒளிபரப்பதற்கு முன்பாகவே ATBCயோடு தொடர்புடையவன். ATBCயால் கௌரவிக்கப்பட்ட ஒரு முகர்சி கலைஞன் நான். ஒரு சிறந்த ஒரு பட்டமும் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஆஸ்திரேலியன் தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தில் என்பது. நான் 2001 முதல் மதிப்புக்குரிய டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களோடு இசை வசந்தம் என்கின்ற ஒரு இசை பயணத்தை ஆஸ்திரேலியா முழுவதுமாக ஒரு தமிழ் இசை நிகழ்ச்சி வழங்குவதற்காக முதலில் நான் 2 முறை நான் ஆஸ்திரேலியா நாட்டிற்கு விஜயம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. நல்லது ஐயா. இப்ப நீங்கள் ஒரு பன்முக ஆளுமை கொண்ட ஒரு கலைஞர். அதாவது முகர் சிங் என்றதுக்கு அப்பாலே பல விடயங்களை ஒரு மிருதங்க வித்துவானாக, சமய அல்லது தமிழோடு இசையோடு உங்களை இணைத்துக் கொண்டிருப்பவர். கூறுங்களேன், உங்களுடைய குரு அல்லது உங்களுடைய கலை இலக்கிய குரு என்று நீங்கள் யாரையெல்லாம் சொல்லுவீர்கள்? ஆம். இப்பொழுது நாங்கள் கலாநிதி, அதாவது கலைமாமணி தீனதயாளு அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவருடைய இணைப்பில் ஒரு சிறு தவறு இருக்கின்றபடியால் அவரை மீண்டும் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். ஆம், இப்பொழுது கலைமாமணி தீனதயாளு அவர்கள் மீண்டும் இணைந்து கொள்ள இருக்கிறார். இந்தியாவிலிருந்து மலைக்கோட்டையிலிருந்து இணைந்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அவரோடு ஒரு பன்முக ஆளுமை கலைஞராக இருக்கின்றார். குறிப்பாக ஒரு பக்தி இலக்கியங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற பல விடயங்களையும் பேசுகின்ற ஒருவராக இருக்கின்றார். ஆகவே அவரை நாங்கள் இன்று இணைத்திருப்பது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. முகநூல் வாயிலாகவும் ATBCயினுடைய தனிப்பட்ட வானொலி ஊடாகவும் அதே வேளையில் ATBCயினுடைய ஆப் ஊடாகவும் இவற்றை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். அவர் மீண்டும் இணைந்து கொள்ள இருக்கின்றார் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். சில இணைப்புகளில் இணையத்தினூடாக வருகின்ற பொழுது இப்பொழுது அந்த இணையத்தினுடைய தன்மை காரணமாக தவறுகள் ஏற்படுவது வழமை. ஆகவே மீண்டும் அவர் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் கன்பராவிலும் சிட்னியிலும் பல நிகழ்ச்சிகளில் தன்னை இணைத்துக் கொண்டிருப்பவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இணைந்திருக்கின்றார். குறிப்பிடுங்களை, நீங்கள் உங்களுடைய குரு என்று யாரையெல்லாம் சொல்லுவீர்கள்? சங்கீத முறைப்படி மாதா பிதா குரு என்று சொல்வது வழக்கம். என்னுடைய தந்தையார் சிறந்த ஒரு சிவபூஜை செல்வர், தேவாரம் திருப்புகழ் பாடுவதிலே வல்லுனர், சிறந்த தொழிலதிபரும் கூட. மதனகோபால் நாயுடு, சிவஸ்ரீ மதனகோபால் நாயுடு, திருமதி ஜெயலட்சுமி அம்மாளுடைய புதல்வன். என்னுடைய குருநாதர்கள் ஆச்சாரியா ரத்னாகரா, திருச்சி தாய்மானவன், அவர் என்னுடைய ஆரம்ப குரு. தொடர்ந்து லயச்சலகம் திரு ஹரிக்குமார் அவரிடமும் நான் இந்த லய சம்பந்தமான பல நுணுக்கங்களை தெரிந்து வருகின்றேன். 2 குருமார்கள் எனக்கு. அவர்கள் இட்ட ஒரு பாதை, அவர்கள் இட்ட ஒரு கருணை இன்று என் இசை உலகத்தில் நான் பரிவளித்துக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக. எவ்வளவு காலம் ஐயா இந்த இசையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு 30 வருடம், 40 வருடம்?
30 வருடம் ஆகிறது. 30 வருடம் ஆகின்றது. 30 இப்ப வருடமாக நான் இசைத்துறையில் இருக்கிறேன். இருக்கிறீர்கள். இப்ப ஆமா. ஒரு இக்கட்டான கேள்வி ஒன்று 2 கண்கள் என்று சொல்லாமல், நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு மிருதங்க கலைஞராக உருவெடுத்தீர்களா? அல்லது மோர்சிங் கலைஞராக வந்தீர்களா ஐயா? மிருதங்க கலைஞன் தான். துவக்க ஆஹா. காலத்தில் மிருதங்கம். இன்னொரு விடயம் ஒன்று இருக்கிறது. முக்கியமான ம். விடயம். இசைத்துறையில் லய சொல்லுங்க. சம்பந்தமான நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எந்த ஒரு இசைக்கலைஞரா இருந்தாலும் மிருதங்கம் தான் முதலில் பயில வேண்டும். அந்த ம். பாடமே மிருதங்க பாடமே தலையாய பாடம். அதன் ம்ஹ்ம். ம். பிறகு அதைத் தொடர்ந்து அந்த பாடங்களை அடிப்படையாக வைத்து தான் அதற்கு அடுத்தபடியா இருக்கின்ற கஞ்சிரா. ம். கஞ்சிரா என்பது கையில் வைத்து ஆமா. வாசிக்கக்கூடிய ஒரு ம். ம். கைப்பறை ஆமா, என்று சுத்த தமிழ் பெயர் வந்து ஆமா. கையில் வைத்து அரைந்து வாசிப்பதால் கைப்பறை. கைப்பறை. கஞ்சிரா, அப்புறம் கடம், பானையால ம். செய்த வாத்தியம். ம். அப்புறம் தான் முகர் சங்கு. முகசங்கு. அதனுடைய பாடம் தத்தி தாங்கட தக தரி கடத்தக தீம் அப்படின்னு மிருதங்கத்துல வாசிச்சோம்னா, அது எப்படி வாசிக்க முடியும்? கைக்கு எதவா ஒரு கையில வாசிக்கிறதுக்கு, கஞ்சிரால வாசிக்கிறதுக்கு எப்படி அந்த சொற்கள மாத்தி ம ம விதங்களை மாற்றி ஸ்டைல் அப் வே அத மாத்தி பண்ணிக்குவாங்களே, பாடம் தலையான பாடம் மிருதங்க பாடம் தான். அப்ப அப்படியான ஒரு விடயங்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப சொல்லுங்களேன் ஐயா, ஒரு ஒரு மலைக்கோட்டையிலிருந்து ஒரு கலை கலை அதாவது ஒரு கலையோடு இருக்கின்றவர், ம். தீனதயாளன் என்றால் உலகளாவிய ரீதியில் தெரியக்கூடியவராய் இருக்கின்றார். ஆ இப்ப மிருதங்கள் என்றால் மிருதங்கத்தோடு கச்சேரிகள் எப்படியெல்லாம் இருக்கிறது? இப்பொழுது இந்த கோவிட் காரணமாக குறைந்திருக்கின்றதா? அல்லது தொடர்ச்சியாக கச்சேரிகள் சோதனை பண்ணுவீர்களா? சோ வாழ்க்கையே ஒரு சோதனையான ஒரு சோதனை, சாதனை கலந்தது தான் நிறைவான ஒரு வாழ்க்கை என்று. ஆனால் ம். இந்த தருணத்திலே இந்த 2000 ஆண்டுகளே ஒரு சோதனைகள் கொஞ்சம் கூடுதலாக போய்விட்டது. ம். அதுதானே தவிர, தன்னுடைய பாதையில் சிறிதும் அ நேர்மை மாறாமல் ஒழுக்கத்தோடு, நம்பிக்கையோடு, குரு பக்தியோடு இருப்பவர்கள் எல்லோருக்கும் சோதனை இலகுவாக விலகிவிட்டது. ம். 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 இலகுவாக விலகிவிட்டது. ஏனென்றால், நாங்களெல்லாம் இந்த மோர்சிங் மட்டுமே என்னுடைய சுய தொழில் வருமானம். வேற எந்த வருமானமும் இல்லாத ஒரு இதை நம்பியே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். ஆனால் 2 ஆண்டுகளாக சுத்தமாக எந்த நிகழ்ச்சியும் இல்லை. ஆனால் நாங்கள் ம். வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக. அது ஒரு பொருளாதார கலைஞருக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடியோ தெரியவில்லை ஐயா. நீங்களும் அதேதான், அந்த அதேதான். அதேதான். அது நிச்சயமாக. இப்ப அ இந்த முகர் சிங் அல்லது மோர் சிங் என்பார்கள். முகர் சிங்கு, முகர் சங்குன்னு சொல்லுவார்கள். அ அ இது வந்து அ ஆரம்ப காலகட்டத்தில் பண்டைய தமிழர்களால் கூடுதலாக பாவிக்கப்பட்ட ஒரு ஒரு கருவி. முக்கியமான ஒரு கருவி. அ இப்பொழுது ஒரு இசை கச்சேரிகள் பாவிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இப்பொழுது எனக்கு ஒரு கேள்வி என்னென்றால், இப்ப புதிதாக வருகின்ற தலைமுறையினர் அல்லது இதை பயன்படுத்துகிறார்களா? அல்லது பழகுகிறார்களா? உங்களுடைய இந்தியாவில் சரி, அல்லது சிங்கப்பூரில் சரி, இலங்கையில் எல்லாம் எனக்கென்ன தெரியவில்லை. அதைப் பற்றி சொல்லுங்களேன். இது உண்மையா? அல்லது முகர் சிங் ந முகர் சிங் ஆமா. முகர் சிங் என்பது முகச்சங்கு என்று உண்மையான பெயர். முகச்சங்கு. சங்கு ம். போல் ஒரு வடிவம் உள்ளது. ம். அதை முகப்பகுதியான வாயில் வைத்து மீட்டி வாசிப்பதால் இதற்கு முக சங்கு என்று பெயர் வந்தது. அதுதான் ம். உண்மையான பெயர். முகச்சங்கு, ம். சங்கு வாத்தியம் என்றுதான் பெயர். ம். சிலப்பதிகாரத்திலே இடது பக்கத்தில் மீட்டி வாசிக்கின்ற சங்கு வாத்தியம் என்று அ அ கோவலன் இதை சிலப்பதிகாரத்திலே நடனம் ஆடுகின்ற மாதவி நடனம் ஆடுகின்ற பொழுது என்னென்ன கருவிகள் வாசிக்க வேண்டும், எப்பேற்பட்ட இடத்தில் மேடை அமைக்க வேண்டும் என்று ம். ஒரு வரமுறை வகுத்து வருகின்ற பொழுது, ஆய்வாளர்கள் அதை கண்டுபிடித்து இடது மூலையில் சங்கு வாத்தியம் என்று விட்டால், அது ஊதி வாசிக்கின்ற சங்காக போய்விடும். ம். இடது பக்கத்தில் மீட்டி வாசிக்கின்ற சங்கு வாத்தியம் என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அது முகர் சங்கு. ம். முகச்சங்கு, மோர்சிங்கு, மோர்சங்கு, முகசங்கன்னு மௌசிங் என்று சொல்லப்படுகிறது. ஆ. அப்படியே அப்படியே ம். பெயர் மருவி மோர்சிங் என்று பெயர் மருவிவிட்டது. சொல்லப்படுகிறது. ஆம். நீங்க ம். தாங்கள் கூறியது போல் அது தொன்மையான தமிழர்களுக்கே ஒரு உரித்தான உரிமையான ஒரு வாத்தியம். நாட்டியம். ஆஹா. ம். இப்ப எப்படி சொல் வந்து தற்காப்பு கலைகள் எப்படி அ ம புத்த பக்தர்களால் வெளிநாடுகளுக்கு சென்றதோ, தற்காப்பு கலைகள் அ ம். இந்தியாவை ஒட்டியுள்ள சுற்றியுள்ள நாடுகள் அனைத்திற்கும் இந்த தற்காப்பு கலை எப்படி பரவியது என்றால், புத்த பிட்சுகளால் தான் பரவியது. ம். அதை தன்னுடைய கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காக தற்காப்புக்காக அதை பயன்படுத்திக் கொண்டார்கள். அவர்கள் மூலமாகவே இந்த மோர்சிங் சைனா, ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கு சென்றது. சென்றது. திரும்பவும் அங்கிருந்து இந்தியாவுக்கே வந்தது. ம். இப்ப அப்படிதான் போனது. இந்த முகர் சங்கிலிருந்து
ஏதாவது ஒரு நேயர்களுக்காக ஏதாவது ஒன்றை வாசித்து காட்டுங்களேன். அது என்ன வாசிக்க போறீங்கன்னு சொல்லி போட்டு வாய்ச்சால், மக்களுக்கும் பார்க்கிறவர்களுக்கும் இது அருமையா இருக்கும். ம மிருதங்க பாடத்தையே தான் நான் மோகர் சிங் தகுந்த மாரி மாற்றி யாரா இருந்தாலும் எந்த மோகர் சிங் கலைஞரா இருந்தாலும் வாசிக்க வேண்டும். ம், ஆனால் மோகர் சிங் என்பதற்கு இன்னொரு பெயர் உண்டு. ம். வசீகர வாத்தியம். இந்த வசீகர அந்த வாத்தியம். ம், சத்தமே இப்ப ம். மிருதங்கம் வந்து மிகவும் நுணுக்கமாகவும், திறமையாகவும் சப்தம் எழுப்புகின்ற இடங்களை கண்டுபிடித்து அதை சொற்களை போட்டதனாலவே அடுத்தவர்களை நாம் மெய்மறக்கச் செய்ய முடியும். ம், ம். ஆனால் இந்த மோர்சிங் அப்படி இல்ல. ஒரு ஒரு தட்டு தட்டி சவுண்ட கிளப்பிட்டோம்னா, அடுத்தவங்க அத திரும்பி பார்க்குற மாரி ஒரு ம். அதனால இதுக்கு பேரு வசீகர வாத்தியம்னு ஒரு வசீகர பேரு. வாத்தியம். ம். அப்படி அந்த இந்த இடையில் இருக்கின்ற இந்த மெல்லிய புடம் போட்ட கம்பி ம். 2 2 பல்செட்டுகளுக்கு நடுவே உள் போய் வரும் பொழுது, நம் நாதி கமலத்தில வருகின்ற காற்றை அந்த சொற்களாக மாத்துகிறோம். அதான் சத்தம் மாறி மாறி வருகிறது. இல்லாவிட்டால் வருது. ஒரே சத்தம். அந்த மீட்டுகின்ற சத்தம் மட்டும் தான் இது மட்டும் தான் கேட்கும். அந்த ம். காத்த பாடமெல்லாம் அந்த தக்கத்தி, மீ தக்க ஜொன்னு. அப்படி இந்த காற்ற வந்து பாடமா மாத்துறோம். பாரமா மாற்றுவோம். ஆமாம். பாடலுக்கு ஏன்னா இசை நிகழ்ச்சியில் வந்து கடைசி வாத்தியம். ஆனால் ஆமா. முதன்மையாக இதனுடைய சப்தம் முதன்மையாக இருக்கும். ஏனென்றால் இது பாடல்களுக்கு தேவையான அந்த சுதி சப்தத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் லயத்தையும் காண்பிக்கும். லயத்தையும் கொடுத்துக் தாளத்துக்காட்டையும் கொண்டிருக்கும். காண்பித்துக் கொண்டிருக்கும். நிச்சயமா. இந்த ஆனால் ஐயா சப்தம் தான் இந்த சத்தம் தான் முக்கியம். ஆமாம். இப்ப என்னென்றால் இந்த கூடுதலான அரங்கேற்றங்களில் இந்தியாவிலும் சரி, இலங்கையோ, சிங்கப்பூரோ, மலேசியாவிலும் சரி, ஒரு மோர்சிங் கலைஞர் அல்லது ஒரு மோர்சிங்கையும் சேர்த்து ஒரு கடத்தையும் வாசிப்பவர் இருப்பார். உங்களுக்கு அப்படியான அனுபவங்கள், அரங்கேற்றங்களில் வாசித்த அ அனுபவங்கள் இந்தியாவில் சரி குறிப்பிட மிருதங் அ இந்தியாவில் எங்களுடைய பள்ளியே ஒரு பெரிய பட்டறை. அ ந ம். இந்தியா முழுவதும் மிருதங்கம், கடம், கஞ்சிரா, கொன்னக்கோல் போன்ற மாணவர்களை உருவாக்கி பரவ செய்தவர் எங்களுடைய ஞானாசிரியர் ஆச்சாரியா ரத்னாகரா கலைமாமணி திருச்சி தாய்மானவன் அவர்கள். ம். அவருடைய மாணவர்கள் அரங்கேற்றத்துக்கு நான் என்னுடைய சக மாணவர்கள் என்னுடன் படித்தவர்களுக்கு அரங்கேற்றத்துக்கும் நான் இந்தியாவில் வாசித்திருக்கின்றேன். ம். அதிகப்படியாக நான் மிருதங்க அரங்கேற்றம் வாசித்தது வந்து அ நம்ப ஆஸ்திரேலியால தான். ஆஹா! ஆஸ்திரேலியால இந்தியன் கலை கல்லூரின்னு ஒரு பெரிய நிறுவனம். கிட்டத்தட்ட ஆமா. 50 மாணவர்களுக்கு மேல அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு. ம். அவரு ம். பெரிய ம். மிருதங்க ஜாம்பவான். பாலக்காடு ம். மணியர் சிஷ்ய பரம்பரையில வந்தவர் யோகராஜன் கந்தசாமி அப்படின்னு சொல்லி மெல்போர்ன்ல இருக்காரு. இருக்காரு. அவரு ஆமா ஆண்டுதோறும் எங்கள கூப்பிட்டு கௌரவிக்கிறதுல அவர் வந்து தவறுவதில்லை. ம். என்னன்னு சொல்லக்கூடாது. பொதுவா இல்ல. திறமையாளர்களை இங்கே இந்தியாவிலிருந்து வரவழைத்து, அங்கு ஆஸ்திரேலியாவிலே மிகவும் திறமையானவர்களை தன்னுடைய மாணவர்களோடு அவர்களை மோதவிட்டு, இணைத்து. ம். தன்னுடைய மாணவர்கள் இந்திய கலைஞர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்பதை என்று அவர் நிரூபித்து இதுவரைக்கும் 50, 52 மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார். நான் அதுல ஒரு 25, 27 அரங்கேற்றம் வாசித்திருக்கிறேன். அருமையிலும் அருமை ஐயா. சிறப்பு. அப்படி 2005ஆம் ஆண்டு ஒரு அரங்கேற்றத்துக்கு கேன்பராக்கு வந்த பொழுதுதான் ஆஸ்திரேலியன் ஒலிபரப்பு ஆசிரியர் தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தில் அழைத்து ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி மோர்சிங் நாத சிரோன்மணி என்கின்ற பட்டத்தை தங்களுடைய வானொலி எனக்கு கொடுத்து கௌரவித்தது. நிச்சயமாக. அந்த அந்த நினைவு சின்னத்தை கூட தந்திருக்கிறீர்கள் ஐயா. நான் அந்த ஆமா. முகநூலில் அதை போட்டிருக்கின்றேன். பார்க்கின்றவர்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு ம். 15 வருடத்துக்கு முன்னர் ஆமா. இருந்தவரை தான் அதே ஆளத்தான் இன்றைக்கு எடுத்திருக்கிறோம். ரொம்ப ம். சந்தோஷம் ஐயா உங்களை எல்லாம் இன்று இணைத்துக் கொண்டது. ஒரு அருமையான ஒரு கலைஞர். தாமதமாக வந்தாலும் சொல்வார்கள் லேட்டா வந்தால் லேட்டஸ்ட்டா வந்துட்டீங்க. லேட்டஸ்டா இல்ல அது வந்து ஒரு 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 ரெகக்னைசேஷன் சொல்லுவாங்க. ரேடியோ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்திய அரசாங்கம் நடத்துகின்ற ஆல் இந்தியா ரேடியோ, ஆல் இந்தியா ஆமா, அகில இந்திய வானொலி நிலையம் வந்து ஆமா. சாஸ்திரிய சங்கீதம், இந்துஸ்தானி சங்கீதக்காரர்களுக்கெல்லாம் ஒரு முதுகெலும்பு ரேடியோ தான். நிச்சயமா. ம். அதுல வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ணி வச்சுக்கிறது ஒரு பெரிய சாதனை. ஆமா. 3 விதமான தரம் உள்ளது. பிஹெச், ஏ கிரேடுன்னு 3 விதமான தரம். அதுல ஏ கிரேட் கலைஞர் நான் மோகன் சிங்ல. ம். ஆமா. திருச்சிராப்பள்ளி வானொலியில. ம், ம். தமிழ்நாடு அரசு வழங்கிய உயரிய விருது கலைமாமணி விருது. மோகன் ஆமா. சிங்குக்காக வேண்டி இறைவன் எனக்கு அருளிய என் குருநாதர் அருளிய கொடை. கொடை. அந்த ம். கலைமாமணி விருது. 2011ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை இந்த கலைமாமணி விருது அறிவிக்காமல் ஏதோ ஒரு காரணத்தால் தடைபட்டிருந்தது. ம். ஒரே நேரத்தில் 234 பேருக்கு கலைமாமணி நாடக நடிகர்கள், திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள், தெருக்கூத்து, நாட்டுப்புற கலை, எல்லாம். சங்கீதம், வாய்ப்பாட்டு இதில் வந்து 237 கலைஞர்கள் ஒரே ஒரு மோர்சிங் கலைஞர் என்ற ம். பெருமை எனக்கு.
நிச்சயமாக. அருமை, போன்ற அருமை. அதை அதைத்தான் கேட்க இருந்தேன் எத்தனையாம் ஆண்டுன்னு சொல்லி. ஆ ஒரு கலைமாமணி பட்டம் எடுப்பது என்பது அது தமிழ்நாட்டில எவ்வளவோ ஒரு கலைஞர்களுக்கு இடம். அதிலே உங்களை கௌரவித்திருக்கிறார்கள் ஐயா. ஒரு ம். சந்தோஷமான நிகழ்வு. ஆ நான் உங்களை அ ஏன் தாமதமாக எடுத்தேன் என்று கூட கடந்த வாரம் யோசித்தேன். என்றாலும் அதிலும் ஒரு நன்மை இருக்கின்றது. இப்படியான விடயங்களை எல்லாம், அனுபவங்களை எல்லாம் தொகுத்து வழங்குகின்ற போது இருக்கிற சந்தோஷம் இரட்டிப்பாக இருக்கும் ஐயா. ஆகவே ஒரு சாலச் சிறந்ததா 2012ஆம் ஆண்டு 2012 கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டது. ம், கலைமாமணி விருது ஆதாரப்பூர்வமாக, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ம், 2019ஆம் ஆண்டு தான் எனக்கு வழங்கப்பட்டது. ம். கையில நான் வாங்கினேன். நல்லது, நல்லது. இப்பொழுது நீங்கள் ஒரு பல்துறை கலைஞராக ஒரு பக்தி இலக்கியங்கள் பற்றியெல்லாம் ஆமா. வானொலிகளிலே அல்லது சில பேச்சுக்களில பேசுவதாக அறிகின்றோம் ஐயா. அதைப் பற்றி ஆ. குறிப்பிடுங்கள். பக்தி இலக்கியம் என்றால் என்ன? இதனுடைய பக்தி இலக்கியம் என்பது நான் படித்தறிந்ததல்ல. ம், குடும்பத்தோடு என்னுடைய தந்தையாரோடு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் நெருங்கிய நண்பர். ம், எங்கள் இல்லத்துக்கு அடிக்கடி வருவார். அவர் ம். எங்கள் இல்லத்திலே சில நாட்கள் தங்கி சொற்பொழிவு செல்வது வழக்கம். வழக்கம். அப்படி என் தந்தை அவருடனே செல்வார். ம், என் தந்தை அவருடனே செல்லும்பொழுது, அவரோடு நான் வந்து 10 பேரில் கடைசி பிள்ளை. எங்கள் ம். வீட்டில் நாங்கள் 10 குழந்தைகள். 10ல் கடைசி குழந்தை. அதனால கை குழந்தை கடைசி பிள்ளை கைப்பிள்ளை என்பார்கள். அதேபோல் கையில் ஆஹா. பிடித்துக் கொண்டே என்னை என் தந்தையார் ம், அவர் செல்லும் ம், இடமெல்லாம் சென்றதனால, அப்பொழுது அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவுகளை கேட்டு கேட்டு எனக்கு அந்த பக்தி இலக்கியத்தில் ஒரு ஈடுபாடு. ம், என்னுடைய பஞ்சாட்சர உபதேச குரு தர்பூஷ தேசிகர் என்று தேவக்கோட்டையை சேர்ந்தவர். அவர் ஞானாசிரியர். எனக்கு ம், பஞ்சாட்சர உபதேசம் செய்தவர். ம், அவருடைய சொற்பொழிவும் நிறைய கேட்டிருக்கிறேன். இப்படி ம், கேட்டதனுடைய விளைவாக அதில் எனக்கு ஒரு ஈடுபாடு வந்து, ம், முதலில் நான் வந்து மோர்சிங் பற்றி ஒரு இசை சித்திரம் வானொலியில் வழங்கினேன். ம்ஹ்ம். மோர்சிங் என்றால் என்ன? அதற்கு ஏன் மோர்சிங் என்ற பெயர் வந்தது? எப்படி ம். வாசிக்க வேண்டும்? எப்படி வைத்து வாசிக்க வேண்டும்? என்னென்ன சொற்கள் வாசிக்க வேண்டும்? பாட்டுக்கு வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்க வேண்டும்? ம். தனியாக வாசிக்கும் பொழுது தன்னுடைய திறமையை காட்டும் பொழுது எப்படி அதை வாசிக்க வேண்டும்? வாசிப்பன். மிருதங்கத்தோடு வாசிக்கும் பொழுது மிருதங்க சொற்களை அப்படியே மிருதங்க சொல்லோட வாசிக்க கூடாது. அதனுடைய இடையே வருகின்ற சொற்களை தேர்வு செய்து வாசிக்காமலும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். அதுதான் வாசிக்க முடியும். ம், மோர்சிங்கினுடைய தத்துவம். இப்படியெல்லாம் ம், அதிலே தமிழிலே கைப்பட எழுதி அதை இசை ரூபமாக்கி வானொலியிலே அது ஒளிபரப்பப்பட்டது. அந்த ம்ஹ்ம். ஒளிபரப்பை கேட்டு அப்போதைய குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அந்த ஒளிச்சித்திரத்துக்காக வேண்டி எனக்கு ஒரு பெரிய வாழ்த்து விருது. கடிதத்தை எனக்கு எனக்கு தனியாகவும் வானொலிக்கு இது போன்ற இசைக்கருவிகளை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு கடிதமும் எழுதி பெருமை ம். சேர்த்தார்கள். ம். அதுவே ஒரு அடித்தளமாக வைத்துக்கொண்டு கந்தர் அனுபூதியில் முருகர் வழிபாடு என்பதால் கந்தர் அனுபூதியில் எனக்கு ஈடுபாடு அதிகமாகி கந்தர் அனுபூதி 10 பாடல்களுக்கு அதுக்கு அதுக்கு ஆதாரமாக எனக்கு கிடைத்தது சாந்தினி நமச்சிவாயம் என்று பிரிஸ்பேன்ல ஒரு அக்கா அவங்களுடைய தந்தையார் வந்து பெரிய கந்தர் அனுபூதி உபாசகர். அவர் எழுதிய ம். நூலை படித்துக் கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆர்வம் கிடைத்தது அதுல. ம்ஹ்ம். ம்ஹ்ம். கந்தர் அனுபூதி என்ற பெயர் எப்படி வந்தது என்று நான் ஒரு என் உள்ளே நானே ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டு அதிகரிப்பேன். ம். அருணகிரிநாதர் அருளியது கந்தர் அனுபூதி. ம். அருணகிரிநாதர் எந்த நிலையில் எந்த சொரூபத்தில் அதை அருணினார் என்றால் கிளீர் ரூபமாக மாறிவிட்டார். ம். வல்லாட மகாராஜனுக்காக வேண்டி கண் மருத்துவத்துக்காக வேண்டி வாரியாத மலரை போய் இந்திரலோகத்திலிருந்து எடுத்து வருவதற்காக கிளி ரூபமா மாறி சென்று திரும்பி வருவதற்குள் அவருடைய பூத உடலை மறைத்து விடுகிறார்கள். கிளியாகவே சென்று திருத்தணியில் முருகன் கையில அமர்ந்து விடுகிறார். ம். அதன் பிறகுதான் கந்தர் அனுபதி பிறக்கிறது. திடீர்னு ஆ கிளி என்கின்ற பறவையினுடைய ஒரு இயல்பு என்னவென்று கேட்டால் நாம் சொன்னதை திருப்பி சொல்லும். திருப்பி சொல்லும். ம். ம். கிளி சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை என்பார்கள். ம். அப்படி ம். முருகன் கையே இருக்க முருகன் சொன்ன தத்துவார்த்த உண்மைகளை நமக்கு வழங்கியவர் அருணகிரிநாதர். ஆக ம். கந்தன் தந்த அனுபூதி, கந்தன் அனுபூதி என்று நான் அதற்கு ஒரு பெயர் காரணம். கொடுத்து விட்டீர்களா? அப்படியே 10 ம். கந்தர் அனுபூதி எழுதி மின்னே நிகழ்வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்குதுவோ பொன்னே மணியே பொருளேருளே மண்ணே மயிலேறிய வாகனவளே. நமக்கு ஆசைதான் விண்ணையும் மண்ணையும் கையில பிடிச்சிடணும், தங்கமும் வைரமும் தங்க பரநிறையா இருக்கணும் என்று. ஆனால் நம்முடைய விதிப்பயன் என்ன? அந்த மயில் வாகனம் தான் அறிவான் ம். அப்படிங்கிறத அது மாதிரி அந்த பாடல்களுக்கு விளக்கம். அதைத் தொடர்ந்து வெற்றி தரும் முருகன் கைவேல் வேல் பற்றி ஒரு மணி நேரத்துக்கு அது இசை சித்திரம். ம்ஹ்ம். பாம்பன் சுவாமிகள் எங்கெல்லாம் முருகன் வேலை பற்றி சொல்லி வருகிறார். பாம்பன் சுவாமிகள் வந்து அருணகிரிநாதரை குருவாக எண்ணி புகழ்முனி பதையே அப்படிங்கிறார். ம்.
அனுபூதி தந்த அருணகிரி வாழ்க என்று ஒரு பாடல்ல சொல்றார். அப்படியே அவர் பாடலை முடிக்கும் பொழுது அதை சொல்லி அப்படியே அருணகிரிநாதர் சொல்கின்ற இடத்துக்கு செல்கிறேன். கந்தர் அலங்காரம், வேல் விருத்தம் என்று வேலுக்கென்று 10 பாடல் தனியா அருணகிரிநாதர் அருளி செய்திருக்கிறார். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தமிழ் நெரடா இருக்கும். வெங்கால கண்டிகை சூளமும் திருமாயன் வெற்றி பெறும் சுடராலை விபிதவரி குலுசமும் சூரன் குலவெள்ளி வெல்லாவென கருதியே சங்கிராம நிச்சயில சதுர்வளர் தேவர்கள் சதுர்முகனும் நின்றிருப்ப சைலமுடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவிய தனியாண்மை கொண்ட நெடுவேல் அப்படிங்கிறார். அந்த அந்த வேல் விருத்தங்கிறது கொஞ்சம் கடினமான தமிழ் கொண்ட அது. அருணகிரிநாதர் தமிழே எல்லாமே கொஞ்சம் கடினமா இருக்கும். அப்புறம் அவர் பாத்தீங்கன்னா அவரே நாவுடைய கீரன் பாடல் பெற்ற வேல்னு ஒரு இடத்துல முடிக்கிறாரு வேல் விருத்தத்துல. அப்ப நக்கீரர் பத்தி வருதாங்க. இப்ப நக்கீரர் சொன்ன இடத்துக்கெல்லாம் போய் நக்கீரர் எங்கெங்கெல்லாம் வேலை பத்தி எல்லாம் பேசுறாரு, சொல்றாரு. வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி உழைத்தவேல் சூர்மாறும் குன்றும் தொலைத்த வேலொன்றே என் துணை அப்படிங்கிறார். அவரே வந்து என்ன சொல்றாருன்னா வேலுக்கு ஒரு புதுசா ஒரு பேர் வைக்கிறார். மெய்விடா தீரன் கைவேல் அப்படிங்கிறார். உண்மையாவே கைவிடாது முருகன் கைவேல் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அதாவது திருமுருகாற்றுப்படையை பாடி முடிக்கிறப்ப கடைசியில 10 பாட்டு அந்த பூரா தத்துவங்களையும் அந்த 10 பாட்டு அடக்கி அது வந்து அன்று அங்கு அமரிடர் தீர்த்ததும் இன்று என்னை கைவிடாதுன்றதும் மெய்விடா தீரன் கைவேல் அப்படின்னு முடிக்கிறார். குன்றம் எரிந்ததுவும் குன்றப்போர் செய்ததுவும் குன்றம் எரிந்ததுவும் குன்றப்போர் செய்ததும் அன்று அங்கு அமரர் இடர் தீர்த்ததுவும் இன்று என்னை கைவிடாது நின்றதும் தற்பொதும்பில் காத்ததும் மெய்விடா தீரன் கைவல். இதுல உங்களுக்கு எல்லாமே புரியும். குன்றம் எரிந்தது குன்றத்தை போத காலி பண்ண குன்றம் எரிந்ததும் குன்றப்போர் செய்தார். அன்று அங்கு அமரர் இடர் தீர்க்கிறார். அமரர்களுடைய துண்மை இங்கு என்னை கைவிடாது நின்றதும் அது வரைக்கும் புரியும். தற்பொதும்பில் காத்ததும் அப்படிங்கிறார். தற்பொதும்பில் காத்ததும்னா இப்ப நீங்கள் நானும் பேசிட்டு இருக்கிற நேரத்துல நம்மளை காக்கிறது. தற்பொதும்பில் காத்ததும் மெய்விடா தீரன் கைவேல் அப்படிங்கிறார். அதனால அந்த இசை சித்திரத்துக்கே பேரே நான் மெய்விடா தீரன் கைவேல் அப்படின்னு டைட்டில் கொடுத்திருந்தீங்க. சைவ இலக்கியங்கள்ல நமக்கு ஈடுபாடு படிச்சு வந்தது இல்ல. பெரியோர்கள் சான்றோர்கள் சொற்பொழிவுகளை கேட்டு நமக்கு கிடைச்சதுதான். நிச்சயமாக. ஆனால் உங்களை பார்க்கின்ற பொழுது ஐயா இதுல ஒரு பாண்டித்யம் பெற்றவர் போல அருமையாக பேசுகிறீர்கள் ஐயா. அருமையிலும் அருமையை பார்த்துக்கிறேன் ஐயா. உங்கள் ஒளிபரப்பு கூடத்தில் இருந்த ஒரு ஒளிபரப்பாளர் வந்து அப்படிதான் ஏமாந்தார். நான் வந்து 2007ஆம் ஆண்டு கேன்பரால இருந்து காலம்பர ஒரு விடியற் காலை ஒரு மணி நேரம் அங்க இருந்து பிராட்காஸ்ட் ஆகும் ஏடிபிசி. அதுல நான் ஒரு 15 நாள் மயில் வாகனம் பாலசுப்ரமணியம் அவர்கள் ஒத்துழைப்போட ஏற்பாடு பண்ணி அப்ப பேசிட்டு இருக்கிறப்ப குறுக்கால கேள்வி கேட்கலாம். இப்ப பேசிட்டு இருக்கப்ப அப்ப ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்க எந்த பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பெற்றவர்? அப்ப நான் ஒரு பதில் சொன்னேன். எங்க வாரியார் சாமி சொன்ன பதில், புலி விரட்டினாலும் பள்ளிக்கூடத்தில் ஒதுங்காதவன். புலி சிங்கம் விரட்டினா கூட பள்ளிக்கூடம் பக்கம் போய் ஒதுங்க. அவ்வளவுதான் என்னுடைய பள்ளி படிப்பு தான், கேள்வி ஞானம் தான் எல்லாமே அப்படின்னு. ஆனால் உங்களுடைய அனுபவத்தையும் பேச்சையும் பார்க்கின்ற பொழுது நேர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஒரு பட்டறிவு என்று சொல்வார்கள் தமிழில், ஒரு என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பட்டறிவு என்பது வந்து உங்களிடம் அதிகமாக காணப்படுகின்றது. இப்ப என்ன கேட்டா கூட நான் இவ்வளத்துக்கு இலக்கியத்தோட இலக்கணத்தோட பேசுவேனோண்டா எனக்கு தெரியாது. நல்லா கேள்வி கேட்பேன் வானொலியில் இருக்கிறபடியால், நல்ல வடிவாக ஆராய்வன், ஒரு ஆராய்ச்சியோடு போவன். ஆனால் இப்படி தமிழோடு உரையாடணும் தெரியாது ஐயா. ஒரு வானொலி அறிவிப்பாளருக்கு என்ன தேவையோ அது உங்களிடம் இருக்கிறது. நன்றிகள் ஐயா. அது உங்களுடைய பெருந்தன்மை. நன்றிகள் ஐயா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் இணைத்துக் கொள்வோம். நேர்களே, நீங்களும் இவ்வாறு இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றை ஒன்று, உங்களுடைய விருப்பங்களை எங்களுக்கு மின்னஞ்சல் செய்ய வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது சிட்னி நேரம் பிரதி திங்கட்கிழமைகளில் இரவு 9:30 மணிக்கு ஒலிபரப்பாகும் என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். இன்று இணைந்திருப்பவர் மலைக்கோட்டையைச் சேர்ந்த கலைமாமணி RM தீனதயாளு அவர்கள். பல விருதுகளையும் பல அனுபவங்களையும் 30 வருடத்துக்கு மேலாக தன்னுடைய கலையோடு பயணித்துக் கொண்டிருப்பவர். மோர்சிங்ல இருந்து இன்னொரு ஏதாவது வாசிப்பீங்களா? இன்னொரு விஷயம் ஒன்று வாசிச்சீங்கன்னா நேர்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஐயா. தாராளமா. ஏதாவது ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம். திருக்கோவில்கள்ல இருந்து சுவாமி புறப்பட்டு வெளியில வரும். வெளியில வந்தோடனே
எந்தெந்த மூலையில நிக்குது அப்படின்னு வெளியூர்ல இருக்கிறவங்க அறிந்து கொள்வது. அப்பல்லாம் வானொலி இது ஒலிபெருக்கி கிடையாது. நாதஸ்வரம் ஆமா, வாசிக்கிற அந்த ராகத்த வச்சு இந்த மூலையில இருக்கு, இந்த தாளத்த வச்சு இந்த தாளத்த வாசிக்கிறாங்கன்னா, வடக்கு மூலையில இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆமா. சுவாமி புறப்பாட்டுக்கு வாசிக்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு வாசிங்க, பிட்ட வாசிங்க. அருமை ஐயா. அப்படி அதாவது உங்களுடைய வாசிப்பை பார்த்துவிட்டு, முகநூல் வாயிலாக மிகவும் அருமை என்று கூட ஒரு நேயர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஐயா. சரி. அது உங்களுடைய திறமைக்கு ஒரு சான்று பகிர்ந்தது ஐயா. நன்றி, சந்தோஷமா நன்றி. இருக்கின்றது. இப்ப சில ஒரு காரணங்கள் நாங்கள் சிறுவராக இருந்த காலத்தில் இலங்கையில் சொல்வார்கள், அ நாங்களும் சின்ன பிள்ளையில தானே போய் கேட்கிறது, இது மோர்சிங் வாசி கேட்க நாக்க வெட்டி நாக்கு வலி. போடும் அல்லது ஒரு சின்ன ஒரு தவறு விட்டா கூடயே அ வெட்டு பட்டுரும். அது உண்மையா? அல்லது அதில் ஏதாவது உண்மைதான். சிறப்புகள் இருக்குதா? உண்மை. உண்மைதான். உண்மைதான். ம், நீங்க வேலையாள இருந்து ஸ்டூடியோவுக்கு வரச்ச கார் டிரைவ் பண்ணி வரீங்க. ம், கார் டிரைவ் பண்ணி வரப்ப ஸ்டியரிங்க பிடித்துக்கொண்டு ரூட்ட கவனமாக கவனித்து காரை டிரைவ் ஆமா, பண்ணலைன்னா ஸ்டூடியோக்கு வந்து பத்திரமா சேர்ந்துடுவீங்க. ஆமா. ஸ்டியரிங்க சரியா பிடிக்காமல், ரூட்டையும் சரியா கவனிக்காம இருந்தா ஸ்டூடியோக்கு வர மாட்டீங்க. வேற எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் தான் போவோம் நம்ப. ஆமா, ஆமா. ஆகவே அதே போல தான் இந்த பிரச்சனை. ஆகவே கவனம் மோர்சிங் என்பது முக்கியமா இருக்க வேண்டும். என்ன? ஒரு சின்ன சின்ன உதாரணம் சொல்லிக்கிறேன். நம்ம சின்ன சின்ன குழந்தையா இருக்கிறப்ப நம்பலாம், ம். அப்பல்லாம் இந்த முக சவரத்துக்கு பிளேடு யூஸ் பண்ணுவாங்க. பிளேடு ஒரு ஆமா. தகரத்திலே இருக்கும். நேரத்திலே இப்பல்லாம் இருக்கு. ஆமா. மாடல் வேற மாரி இருந்துச்சு. அந்த ம். நம்ம சின்ன பிள்ளையில வச்சு அத நாக்குல அந்த பல்ல கடிச்சு தட்டுவோம் அப்படியே. தட்டம். உங்களுக்கு ஆமா. ஞாபகம் இருக்கும். ஆமா, ஆமா. அழுத்தி உச்சரிச்சா கேட்கும். பட்டு பட்டுரும். ஆமா. ம். லைட்டா விட்டோம்னா கொஞ்சம் லைட்டா கடிச்சு தட்டுனோம்னா பேஸ் சவுண்ட் கேட்கும். ரொம்ப லைட்டா விட்டோம்னா கிழிச்சிரும். கிழிச்சிடும். இந்த ஆமா, ஆமா. சேம் மெத்தேட் சேம் மெத்தேட். சேம், சேம். இந்த கம்பி உள்ள போயிட்டு வருது. இந்த பாருங்க. ம், இப்படி இப்படி மேல ம். போய் இப்படி கொஞ்சம் அப்படி மேல இந்த இடத்துல நாக்கு போய் தொட்டு சில சொற்கள சொல்லும். சொற்கள அப்படி சொல்லும். உள்ள போயிட்டு உள்ள போறப்ப நாக்க தொட்டு சில சொற்கள சொல்லும். தொட்டுட்டு உடனே வெளிய வந்துரணும். தொட்டு ஆமா. கொஞ்சம் லேட் பண்ணா இப்படி மேல போய் அப்படி கட் பண்ணிடும் நாக்கு. பண்ணிடும். ஆமா, ஆமா, ஆமா. சுவையான கவனக்குறைவு தான். எந்த தொழிலா இருந்தாலும் கவனத்தோட செய்தா சாதனை தான். சாதனை தான். அருமையிலும் அருமை. இப்ப சொல்லுங்களேன் ஐயா. இப்ப மிருதங்கம் பழகுறவருக்கு இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, ஒரு இடத்துல சொன்னீங்க, மிருதங்கம் தான் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விடயம், தோல் ஆமா. கருவிகள் எல்லாவற்றுக்கும்ண்டு. இப்ப பண்டைய தமிழர்கள் இந்த மிருதங்கத்தை பழகியிருப்பார்களா? அல்லது முதல் தாரதப்பட்டைய பழகி போட்டு மிருதங்கத்துக்கு போயிருப்பினமா? உங்களுடைய பார்வை எப்படி பார்க்கிறீர்கள் ஐயா? இப்ப ஆதி அப்படியான மனிதன் குருமார்கள் இருப்பார்களோ தெரியவில்லை. என்ன முந்தி இப்போது ஆ இருந்தது போல குருவாயூர்லாம் இருப்பார் அதாவது தெரியும். அதாவது ஆய்வு நூல்களை இப்ப வச்சு தான் நம்ம இப்ப எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். ம். பண்டைய தமிழர்கள் ஆய்வு எப்படி ஒரு ஒரு தஞ்சாவூர் பெரிய கோவிலோ, இல்ல கதிர்காமத்தினுடைய கந்தசாமி கோவிலோ எப்படி கட்டினார் என்பது நீங்களும் நானும் நேர்ல பார்க்கல. அந்த பார்க்கல. ஆமா. ஆய்வாளர்கள் எழுதி வைத்த நூட்களை படித்து நம்ம தெரிஞ்சு கொள்றோம். ம், அது ம், ம், உண்மை. ம். ம். அதுதான் உண்மைய தான் அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க எப்படி ஆய்வு செய்து அதுபோல பண்டைய தமிழன் வந்து இறைச்சிக்காக மிருகங்களை வேட்டையாடி, ம். இறைச்சியை மட்டும் எடுத்து பச்சையாக உண்டிருக்கிறான். பின்பு பதப்படுத்தி உண்டிருக்கிறான். ம். அந்த தோலை அந்த தோலை அவன் பயன்படுத்தவில்லை. ம். ஆடையோ, மாடையோ அடித்து உண்டுவிட்டு மானையோ அந்த தோலை உணர்த்தி விடுகிறான். ம். அவனுக்கு அறியாமல் உணர்த்தி, அது காய்ந்த பிறகு காற்றடிக்கும் பொழுது தூசி அந்த தோல் மீது பட்டு ஒரு சத்தம் எழுப்புகிறது. ம். சட 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 ம். சடவென்று காத்தடிச்சு அந்த தூசி அந்த தோல் மேல பட்டா, அப்ப அத போய் தட்டுறான். அப்ப அதுல ஒரு சத்தம் எழுப்புது. அதிலிருந்து தான் ஆஹா! மத்தளம் கண்டுபிடித்ததா சொல்லி வரலாறு. வரலாறு. ம். வண்டுகள் மூங்கிலை துளையிடுகிறது. காற்று வேகமாக அடிக்கும் பொழுது, துளை வழியாக காற்று புகுந்து வெளியே வரும் பொழுது ஒரு சத்தம் வருகிறது. ம். ம். அதை வைத்தே தொலைக்கருவி கண்டுபிடித்ததாக சொல்லி ஒரு சரி. வரலாறு. ம். அப்படி தோல் கருவியை கண்டுபிடித்தவன்
அதை வந்து தட்டி பார்க்கிறான். அப்புறம் அதை கையில வச்சு தட்டி பார்க்கிறான். அப்படி அதை ஒரு வாத்தியமாக அதை உருவாக்கி பண்டைய தமிழன் வந்து தாளம் அந்த அந்த தாள வாத்தியத்தை முதல் உடுக்கு உடுக்கு. பம்பை உடுக்கு உடுக்கு. ஆமா. சிவபெருமான் கையில் இருக்கின்ற உடுக்கு தான் தலையான ஒரு வாத்தியம். அதுதான் முதல்ல அது. அத தட்டி அதை ஒழுங்குபடுத்தி அதில் பாடங்களை கொண்டு வந்து பேசுவது போல் வாசிக்கிறது. ம். பேசுவது போல் திருவிழா காலங்களில் பார்த்தீர்கள் என்றால், ஆயி மக மாயி டுன் 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 ஆமா. ம். பேசுவது போல. ம். ஆனா ம். முறைப்படுத்தியது எப்படின்னு கேட்டேன் என்றால், பாட்டை வாசிக்காமல் பாட்டுக்கு வாசிக்க வேண்டும். உன் பாட்டுக்கு வாசிக்காத அப்படின்னு ஆமா. சொல்லுவாங்க. இப்ப ம். வந்து தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி என்று பாடுகிறார்கள் ஓதுவாமுத்து. ம். அப்ப ம். ம். தோடுடைய தததின் 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 பாட்டே வாசிக்கூடாது. ஆஹா! ம். பாட்டே வாசிக்கூடாது. ம். பாட்டுக்கு ம். வாசிக்க வேண்டும். பாட்டுக்கு தோடுடைய செவியன் திந்த திம் திம் தின் தின் நாத தின் தின் நாத ததி. அப்ப பாட்டுக்கு வாசித்தாதான் அது ஒரு ரசிப்புத்தன்மை உண்டு பண்ணும். உண்டு பண்ணும். ம். எப்படி என்று கேட்டீங்கன்னா, சொகசுரா மிருதங்க தாளம்னு 17ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தியாகராஜ சுவாமி பாடியிருக்காரு. ம். இன்னைக்கு ம்ஹ்ம். 21ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டிலே சொகசுரா மிருதங்கம் சுகமா இருக்கணும்னு சொல்லி பாடுறாரு. அப்ப மிருதங்கம் இருக்கு அப்பவே. இருக்கு. ஆஹா. அவர் வாசித்த மிருதங்கத்துடைய உள்பகுதி ஒரு பாகம் ஒன்று கூட இன்னும் திருவாரூர்ல அவர் வசித்த வீட்டுல இருக்கு. அப்ப ம். அப்பவே அந்த மிருதுங்க அப்ப என்னன்னா மண்ல செய்த மிருதங்க. மிருத்து என்றால் மண். அந்த தமிழ் ஆமா. தூய மிருத்து அங்கம். அந்த அங்கத்தை வந்து மிருத்துவால் செய்யறதுனால மிருதங்கம் என்று ம். சொல்றது. ம். நாராயண பெருமான் சிவபெருமான் ஆட நாராயண பெருமான் மிருதங்கம் வாசித்ததா சொல்லி தெய்வ வரலாறு இருக்கு. ம். நீங்க வள்ளி தெய்வானை திருமணம் கதை கேட்டீங்கன்னா, வள்ளி தெய்வானையோட முன்ஜென்ம கதை ஒண்ணு வரும். ம். அவங்க வந்து சுந்தரவல்லி, ஞானவல்லின்னு சொல்லி திருமாலுடைய புதல்வியாக பிறந்தார்கள். எப்படி பிறந்தார்கள்? திருமால் சிவபெருமான் நடனம் ஆடுகின்ற பொழுது தான் வாசித்த மிருதங்கத்தை எண்ணி பார்த்தார். ஆனந்த பாஷ்பம் வடித்தார். ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். அந்த ஆனந்த கண்ணீரிலிருந்து 2 பெண்கள் தோன்றினார்கள். அந்த பெண்களே சுந்தரவல்லி, ஞானவல்லி என்று வளர்ந்தார்கள். பின்பு பூலோகத்தில் சென்று முருகனை அடைவதற்காக ஒருத்தி இந்திரலோகத்தில் பிறக்கிறாள், ஒருத்தி பூலோகத்தில் பிறக்கிறாள். அப்படி அவங்களுடைய முன்கதை வரப்ப, அப்ப சிவபெருமானுடைய நடனத்துக்கே பெருமாள் மிருதங்கம் வாசித்திருக்காரு. அந்த தெய்வ காலத்தில் இருந்தே மிருதங்கம் என்பது நந்தியம்பெருமான் பிறகு நந்தியம்பெருமான் மிருதங்கம் வாசித்தார். இன்றைய வரைக்கும் மிருதங்கம் யாராவது ரொம்ப பிரமாதமா மிருதங்கம் வாசிச்சாங்கன்னா மிருதங்க நந்தி அப்படிம்பாங்க அவரை. சொல்லுவாங்க. ஆமா, ஆமா, ஆமா. மிருதங்க நந்தி என்பார்கள். நம்ம மெல்போர்ன் யோகராஜன் கூட மிருதங்க நந்திய பெருமான்னு இந்தியால இருந்து ஒரு பட்டம் கூட அவர் வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு அவர் மிருதங்கம் திறமையா வாசிக்கும். அப்படி அவர் வாசித்து அப்படியே அது தொடர்ந்து அப்படியே எப்படி வந்து சிவ ஆகமம் சிவபெருமானால் வகுக்கப்பட்ட சிவ ஆகமம் எப்படி பூலோகம் வந்துச்சோ அது மாதிரி இந்த கருவியும் பூலோகம் வந்துச்சு. சிவலோகத்துல நந்திக்கு தான் உபதேசம் பண்றார் சிவபெருமான். தன்னை எப்படி சிவபெருமான் சிவபூஜை செய்ய வேண்டும் என்று வகுத்தவர் சிவபெருமான். சிவ ஆகமத்தை உருவாக்கியவர் சிவபெருமான். நந்திக்கு உபதேசம் செய்கிறார். நந்தி மூலமாக திருமூலர் மூலமாக ஆசானமூர்த்தி, சந்தானமூர்த்திகள் 4 பேர் அவர்கள் மூலமாக அப்படி தொடர்பு அந்த குருஞான சம்பந்தர். அந்த தொடர்பு தான் தர்மவே ஆதீன குருமான்கள் அவங்கதான் அதோட. அதுபோல இந்த மிருதங்கமும் அந்த சிவபூஜையில் ஒரு அங்கமாக வருகிறது. மிருதங்கமும் அப்படி மிருதங்கத்துக்கு துணை கருவியாக முதலில் மிருதங்கத்தினுடைய இடது பகுதி சத்தம் வெளியில கேட்கல. இப்படி மிருதங்கம் வச்சு வாசிக்கிறாங்கன்னா இந்த சத்தம் வலது பக்கம் வாசிக்கிறது கேட்கும் மக்களுக்கு, பாடகர்களுக்கு. இடது பக்கம் வாசிக்கிறது கேட்காது. அப்ப இடது பக்கம் வாசிக்கிறதை கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த கைப்பறைன்னு சொல்றமே கஞ்சிரா, அதை புதுக்கோட்டை சேர்ந்த ஒரு மாமேதை ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. மாமுண்டியாம் பிள்ளைன்னு பேரு அவருக்கு. அவர் 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். கஞ்சிராவை கண்டுபிடித்தவர் அவர் தான், மாமுண்டியாம் பிள்ளை. அப்படி அப்புறம் வந்து இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் பாடுகின்ற பொழுது தாள சம்பந்தம் அவர்களுக்கு கற்றுக்கொண்டு தெரியாமலேயே அந்த வீட்டில் சமைத்த பானையை எடுத்து தட்டுவாங்க. இன்னமும் திருவண்ணாமலையில அருணகிரிநாதர் பஜனை நடக்கிறப்ப வெறும் பானையை வச்சுதான் தட்டுவாங்க. கடம்னு கூட. ஆமா, அதுல இருந்து மருவி வந்தது கடம். மிருதங்கம், கஞ்சிரா, கடம். இத்தனை பாடங்களையும் அழகுபடுத்தி சொல்லுகின்ற ஒரு சொற்கட்டை சொல்லுகின்ற முறை கொன்னக்கோள். ஆமா. இப்ப தா தி தும் நம் தா தி தும்
நம்ம மிருதங்க துவக்க பாடம். தா ம். த கிட்ட தா தி த கிட்ட தா தி தும் த கிட்ட தா தி தும் நம் த கிட்ட தா அப்படின்னு பாடம் மிருதங்கத்திற்கு. இத ம். கொன்னக்கோள் சொல்றப்ப தா தக்கிட்ட தா தி தக்கிட்ட தா தி தும் தக்கிட்ட தா தி தும் நம் தக்கிட்ட தா அப்படி கொஞ்சம் ஒரு அழகுபடுத்தி அழகுபடுத்தி சொல்லுவாங்க. ஆமா. நான் அந்த இந்த கேள்விய கேட்கணும் என்று இருந்தேன் ஐயா. கொண்டக்கோள் செய்திருக்கிறீர்களா என்று. நீங்களே வந்து விட்டீர்கள் ஐயா. நான் நினைக்க வேண்டிய எல்லாவற்றையுமே நீங்க சொல்லிவிட்டீர்கள். தமிழோடு ஒத்த ஆழமாக ஒத்த எண்ணம் கொண்டவர்கள் இணைந்தால் ஆனந்தம் தான். ஆனந்தம் தான். நிச்சயமாக. நான் அதாவது ஏற்கனவே ஒரு ஹெச்.ஆர். அங்கிள் அவரை இணைத்திருந்தோம். அதாவது ஆ தூர்தர்ஷனில் பணியாற்றியிருந்தவர். அவரை கூட இணைத்திருந்தோம். அவர் திரு குன்னக்கோள் ராமகிருஷ்ணன் செய்தி வாசிப்பாளர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். செய்திவாளிப்பாளர் ராமகிருஷ்ணன். பன்முக திறமை பன்முக வாய்ந்த ஒரு கலைஞர். கலைஞர். ஆகவே திரைப்படத்திலலாம் போட்டு நடிச்சிருக்காரு. நீங்கள் குன்னக்கோள் சொல்லியிருக்கிறீர்களா ஐயா? ஏதாவது எங்கேயாவது அ ஏ, ஞாபகம் எல்லா நிகழ்ச்சி நான் மோகன் கடைசி வாத்தியமா இருந்தாலும் என்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்துவதற்காக ம், தாளமாலை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நான் உருவாக்கி ம், மோகன் முக்கிய வாத்தியம் கடைசி ம், வாத்தியத்தை முக்கிய வாத்தியமாக்கி அதற்கு பக்கவாத்தியமாக மிருதங்கம் கஞ்சிரா கடம் வயலின் வீணை அவைகளை பக்கவாத்தியமாக இணைத்துக் கொண்டு மோகன் துவக்கமே மோகன் தான் துவங்கும். அப்படி அது ம். அதனுடைய வளர்ச்சி அப்படியே உள்போகும் பொழுது கொன்னக்கோள் மிருதங்கம் வாசிப்பேன், கொன்னக்கோள் பண்ணுவேன். பண்ணுவீங்க. நேரடி நிகழ்ச்சியாகவே உலகம் முழுவதும் ஒளிபரப்பக்கூடிய திருப்பதி திருமலை தேவஸ்தானத்திலிருந்து ஒளிபரப்பானது அந்த நிகழ்ச்சி ஆமா, என்னோடது. ஆமா. பார்த்திருக்கிறேன். முகநூல்ல பார்த்திருக்கிறேன் ஐயா. அதத்தான் கேட்க ஆமாம், இருந்தேன். சொல்லுங்க. ஆமா. இப்ப அது என்ன இப்ப பாட்டுக்கு மக மக கணபதி பாலையா அப்படின்னு பாட்டு வருது. ம், அப்ப மக கணபதி பாலையா தக்க தத்தீம் தத்தீம் தக்க தத்தீம் தத்தீம் தக்க தத்தீம் மிருதங்கத்துல வாசிப்பாங்க. ம், ம், ம். மிருதங்கம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். எவ்வளவு பெரிய வித்வான் குன்னக்கோள் கலைஞர் எவ்வளவு பெரிய மேதையா இருந்தாலும் ஸ்டார்டிங் மிருதங்கம் தான். அதான் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட். ம். அப்போ அந்த பல்லவி டு அனுபல்லவி சேஞ்ச் ஓவர்ல ஒரு தீர்மானம் வைப்பாங்க. ம், ம், ம். தக்கத்தீன தாம் தக்கத்தீன தாம் தக்கத்தீன தக்கத்தீன தாம் தக்கத்தீன தாம் தக்கத்தீன இந்த மூணாவது தக்கத்தீன தாம் அதுல கொன்னக்கோள் ஜாயிண்ட் ஆவாங்க. ஜாயிண்டா? ஆமா. ம். அப்ப மிருதங்கத்துல தக்கத்தீன தாம் தக்கத்தீன தாம் தக்கத்தீன தக்கத்தீன தாம் தக்கத்தீன தாம் தக்கத்தீன இது வரைக்கும் மிருதங்கம் வரும். இதோட ம். சேர்ந்து மிருதங்கத்தோட தக்கத்துக்கு தக்க கொடுத்தா தக்கத்துக்கு தக்க கொடுத்தா தக்கத்துக்கு தக்க கொடுத்தா அப்படி அந்த ஃபரன்ஸ் எல்லாம் கொண்டக்கோள். மாத்திக்குவாங்க. கொன்னக்கோள் மாத்தி பண்றப்ப கொஞ்சம் அட்ராக்டிவ். நிச்சயமா, நிச்சயமா. இப்ப நீங்கள் ஆனா என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டீங்கன்னா, ம். பாடலும் சொற்கள் தான். ஆமா. அந்த வார்த்தைகள் தான். கொன்னக்கோளும் வார்த்தைகள் தான். அதே. 2ம் சேர்ந்து மக்களை குழப்பி விடாமல் இருக்கணும். அதான் முக்கியம். அது ம், கொன்னக்கோள் ம், கலைஞர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ம். முக்கியமான தமிழ் பாடல்கள் அ அருட்பாவா இருக்கட்டும், தேவாரமாக இருக்கட்டும், திருப்புகழாக இருக்கட்டும், அது தமிழ் கேட்பதற்காகவே அந்த கச்சேரிக்கு வருவாங்க. நிச்சயமா. ம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அப்படின்னு பாடுறப்ப, அப்ப ம். அந்த அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம்னு இருக்கிறத மக்கள் மத்தியில இருந்து மறைக்காம அந்த கொன்னக்கோள் சொல்லணும். சொல்லணும். ம். அருட்ஜோதி தகதி தகஜோ ஆண்டு கொண்ட தெய்வம். ஆனா இத கேட்பாங்களா? அத கேட்பாங்களா? ஆமா, ஆமா. அப்படி ம். இல்லாம அத ஜாக்கிரதையா பிரயோகம் பண்ணணும் அந்த கொன்னக்கோள. ஆமா. ம். நல்ல விடயம் ஐயா. பல விடயங்களை பேசுகிறீர்கள். அது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு பன்முக கலைஞராக சமயத்தையும் பேசுகிறீர்கள், இலக்கணம் பேசுகிறீர்கள், இலக்கியம் பேசுகிறீர்கள். பழைய விடயங்களை எல்லாம் ஒரு ஒரு கலாநிதி பட்டம் பெற்றவர் போல நீங்களே சொல்லீர்கள். பள்ளிக்கூட பக்கமே ஒதுங்கார். ஆனால் உங்களை பார்க்கின்ற பொழுது, ஒரு பல்கலைக்கழகமே வைத்திருக்கிறீர்கள் ஐயா உங்களுடைய தலைக்குள்ளே. அருமை ஐயா. ஒரு சந்தோஷமா இருக்கிறது. ஒரு அருமையான ஒரு கலைஞரை நாங்கள் இணைப்பதை இட்டு. என்னுடைய என்னிடம் மேலோங்கி இருக்கின்ற அந்த ஒரு குரு பக்தி நான் ம், பெருமையாக சொல்லிக் கொள்வேன். நான் ஒரு குரு பக்தன். ம், அதனுடைய அடிப்படையில எனக்கு கிடைத்த எல்லாமே நீங்கள் இப்ப சொன்னீர்களே இசை, இலக்கியம், பக்தி ம், இலக்கியம், ம், பேச்சு திறமை எல்லாமே அதன் அடிப்படையிலே எனக்கு கிடைத்த ஒரு ம், பிட்சை. அவர்கள் ம். அருளியது, குருமார்கள் அருளியது, பெரியோர்களுடைய நல்ல ஆசி. ஆசி. நான் அடிக்கடி சொல்வது புண்ணியம் செய்தோர் வயிற்றில் பிறந்தேன். நிச்சயமாக, நிச்சயமாக. தாய் அருமை தந்தையர் சொன்னீங்க. அமைவது தாய் தந்தையர் அமைவது மிகவும் கடினம். நல்ல கடினம். ம். புண்ணியம் செய்தோர் வயிற்றில் பிறந்தேன். நல்ல குருமார்கள் கிடைத்தார்கள். என்னை சுற்றி வந்த நண்பர்கள் அனைவரும் நான் நல்லா இருக்க சுகமாக இருக்க வேண்டும், பேரும் புகழோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நண்பர்கள் எனக்கு சுற்றி அமைந்தார்கள். அதனால் இன்று
உங்களை போன்றவர்களோடு பெரிய மேதைகள், நீங்கள் உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்தவர்கள் அனைவரையும் வானொலி மூலம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்ற நல்ல பணியை செய்கின்ற ஒரு ஜெயச்சந்திராவோடு இன்று இணைந்து நான் பேசுகின்ற ஒரே பெரிய பாக்கியம் கிடைத்ததே அந்த பெரியவருடைய திருவருள் என்றுதான் நான் இன்று நினைத்து பெருமை அடைகின்றேன். நிச்சயமாக ஏனென்றால் ஐயா. நான் சிறு வயது முதலே வானொலியை கேட்டு சொக்கி போனவன். ம், ம், ம். அஹ் அந்த இலங்கை வானொலி திருச்சி ம். வரைக்கும் நல்லா கேட்கும் அப்பெல்லாம். நல்லா இருக்கும். ஆமா. அப்ப இலங்கை வானொலியை கேட்கறதா ரொம்ப ஈடுபாடு. ஏன்னா அதுல அந்த தமிழ் சொற்கள் பேசுகின்ற பிரயோகம். விதம், பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் காண்கின்ற இவர்களுக்கு பிறந்த வாழ்த்து. நாள் அப்படின்னாவே ஒரு ஒரு நிச்சயமா. சந்தோஷமா இருக்கும். அது கேட்கறதுக்கு. அந்த ஆமா, கே ஆமா. கே எஸ் ராஜா அவர்லாம் நல்ல அறிவிப்பாளர்கள்லாம் ஒரு நல்ல தமிழ் பாண்டித்யம். அதை ஆமா. கேட்டாவே தமிழ் புக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதை கேட்டாவே நல்ல விஷயங்கள் நல்ல விஷயமா இருக்கு. அவ்வளவு அருமையா எல்லாம் சொல்லுவாங்க. ம். அதனால எனக்கு அந்த ஒரு கேள்வி ஞானம்ங்கிறது ஒரு பூர்வ புண்ணிய பலன். நிச்சயமா. ம். பூர்வ புண்ணிய பலன். நம்மளுடைய முன் ஜென்மத்தினுடைய வினை பயனே இந்த ஜென்மத்தினுடைய நடைமுறைகள் எல்லாம். அதில் நன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பக்தி வழிபாடு. பக்தி அது வழிபாடு. இந்து ம். தர்மத்துக்கே கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம். ம்ஹ்ம். விதி வந்தால் வாழுகின்ற வழி செல்பவர்கள் மற்ற மதத்தவர்கள். அவர்களை ம். நான் குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்களும் உயர்ந்தவர்களே. ஆனால் விதியை நம் மாற்றி அமைக்கக்கூடியது நம்முடைய ஆன்மீகம். ம். நம்மளுடைய குரு பக்தி. ஆமா. நம்மளோட இருக்கின்ற ஒரு ஞான சக்தியை வெளிப்படுத்துகின்ற ஒரு சக்தி கொண்டது இந்து தர்மம். அந்த இந்து தர்மப்படி நாம் செயல்பட்டோம் என்றால், மெடிடேஷன் சொல்றோம்ல, தியானம் பண்றோம், ஆமா. அமைதி, மெடிடேஷன் பண்ண 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 நமக்குள்ள இப்ப மௌன விரதம்னு சொல்றாங்க. ஆமா. அது அது எவ்வளவு பெரிய தத்துவம்ங்கிறது இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். நீங்க 1 ஹவர் வாழ்க்கையில ஒரு வீக் ஏதாவது ஒரு வீக், இல்ல நீங்க பிறந்த கிழமையில, இப்ப நான் ஒரு மெசேஜா சொல்றேன் உங்க இந்த ம். நேயர் ம். எல்லாத்துக்கும். ம். அவரவர்கள் பிறந்த கிழமை நேரங்களில் காலையில் எழுந்தவுடன் 1 மணி நேரம் மௌன விரதம். ம். 1 மணி நேரத்தை 1 மணி நேரம் 15 நிமிடம், 1 மணி நேரம் 30 நிமிடமாக ஆண்டுக்கு ஒரு முறை அதிகப்படுத்திக் கொண்டே போனால் நம்முள் இருக்கின்ற சக்தி நமக்கு வெளிப்படும். வெளிப்படும். ம். அந்த மௌனமா இருக்கின்ற நேரத்தில் சக்தி வெளிப்படும். ம். வெளிப்படுகின்ற சக்தியை நன்மைக்கு பயன்படுத்தினோம் என்றால் நாம் மனிதருள் மாணிக்கமாக திகழ்வது சத்தியம். நிச்சயமாக, நிச்சயமாக. நானும் படித்திருக்கிறேன் ஐயா. அதாவது குறைந்தது ஒரு நாளைக்கு 10லிருந்து 15 நிமிடம் பேசாமல் ஒரு அமைதியாக இருக்கச் சொல்லி ஒரு அறிஞர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது ஒரு பெரிய மந்திரம் சார். மகா மந்திரம். ஆமா, ஆமா. இல்ல, சும்மா இரு என்று சொன்னதுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லைனே அருணகிரிநாதர் சொல்றாரு. ம். முருகப்பெருமான் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, சும்மா இருன்னு தான் சொன்னாரு. மேல ம். இருந்து விழுகுறாரு கோபுரத்துல இருந்து, ம். புடிச்சு ஓரமா நிறுத்தி சும்மா இருப்பா அப்படின்ட்டு போயிறாரு. அந்த சும்மா இருன்னு சொல்றதுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னு அவருக்கு எப்ப புரியுதுன்னு கேட்டீங்கன்னா, கடைசியில தான் சும்மா இரு என்று சொன்னதுமே அம்மா பொருளொன்றும் அறிந்தில்லனே அப்படிங்கிறார். சொல்றாரு. ம். அந்த மௌனம் உலகத்தையே காக்கும் சார். காக்கும். ஆமா, ஆமா, ஆமா. ஒரு விமர்சனத்துக்கு நீங்க ஆளாவறீங்க. ம். விமர்சனத்துக்கு நீங்க பதில் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, நமக்கு வேற வேலையே நடக்காது. நடக்காது. மௌனமா அமைதியா இருந்தால் அமைதியா இருந்திருக்க அந்த விமர்சனத்துக்கு வலு இல்லாம போயிடும். ஆமா, ஆமா, ஆமா. அருமையாக சொன்னீர்கள் ஐயா. ஆமா. ம். நிறைவாக பல நிமிடங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஐயா. நிறைவாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஆட்கள் அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிற ஆட்களுக்கு உங்களுடைய பார்வையில் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? என்னுடைய பார்வையில் சொல்ல வேண்டும் என்றால், உலகம் முழுவதும் பரவியிருக்கின்ற புலம்பெயர்ந்த தமிழர்களை நன்றியோடு நான் முதலில் நினைந்து வணங்குகிறேன். ம். கலை, கலாச்சாரம், விருந்தோம்பல் இவை ம். அனைத்தையும் இன்றைய வரைக்கும் காப்பாற்றிக் கொண்டு இருப்பவர்கள் இலங்கை தமிழர்கள் என்பதை நான் நெஞ்சை நிமித்தி தைரியமாக சொல்வேன். கலை, கலாச்சாரம், விருந்தோம்பல் இவை 3ஐயும் காத்து இன்று உலகம் முழுவதும் சென்று எங்கு சென்றாலும் அந்த கலை, கலாச்சாரம், விருந்தோம்பலை காக்கக்கூடிய முதல் மனிதர்கள் இலங்கை தமிழர்கள். அதேபோல் எத்தனைதான் ஆங்கில கலாச்சாரம் நிறைந்த ஒரு நாட்டில் சென்று வாழ்ந்தாலும் தங்களுடைய குழந்தைகளை அந்த தமிழ் முறைப்படி தமிழ் பள்ளிக்கு அனுப்புவது, தமிழ் இலக்கணங்கள், தமிழ் இலக்கியங்கள், தமிழ் இசை சம்பந்தமான கருவிகளை அவர்களை பயிற்சிப்பது, அதில் மிகவும் தாய் தந்தையர்கள் அதற்காக அவர்கள் அதை உழைப்பது, நேரத்தை ஒதுக்கி அதை நினைக்கும் பொழுது மிகவும் பெருமை அடைகின்றேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அருணகிரிநாதரே சொல்றாரு, 16 வயசு வரப்ப மனசு கலையுங்கிறார். ம். எட்டோட மனம் கலையுங்கிறார் திருப்புகழ்ல. 8 16 வயசு. அப்ப மனம் கலைகின்ற வயதில் தம் குழந்தைகளுக்கு நல்ல கலையை புகுத்தி விட்டோம் என்றால் அவன் மேலோங்கி வந்து விடுவான். எந்த கெட்ட பழக்கமும் வராது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேளுங்க. நம்மளுடைய எபோ 60க்கு அப்புறம் சில பேர் மன நிம்மதி இல்லம்பாங்க.
என்ன ம். வயசாயிடுச்சு, மனசு சீக்கிரம் போய் சேர்ந்தா போதும்பாங்க. ம். அவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். அவங்களுக்கு ஒரு மெசேஜ். ஒரு நல்ல நுண்கலை, இல்ல நல்ல ஒரு பக்தி இலக்கியம், இல்லாட்டி நல்ல ஒரு இசை, இவைகளின் உங்களுடைய நாட்டத்தை சிறு வயது முதலே செலுத்தி வந்தோம் என்றால், வயது மூப்பு காலத்தில் அவையே நம்மை நல்லபடியாக பார்த்துக்கொள்ளும். வைத்தியமே தேவையில்ல. இத நான் நேரடியாவே பார்த்திருக்கேன். ம். கண்கூட பார்த்திருக்கேன். ஒரு அரங்கேற்றத்துக்கு மிருதங்க அரங்கேற்றத்துக்கு ஆஸ்திரேலியா வந்தப்ப, அந்த குடும்பத்துல இருந்து ஒரு வயதான மூதாட்டி லண்டன்ல இருந்து வந்தாங்க. அவங்க சொன்னது, "எனக்கு பொழுதும் மாட்டேங்குது. ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. வயசாயிடுச்சு. ஏன்டா இருக்கோன்னு அப்படின்னு சொன்ன ஒரு பாட்டிய பார்த்தேன். அதே மெல்போர்ன்ல 70 வயசுல கார ஓட்டிட்டு போய் ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சென்டர். அங்க போய் பாட்டு சொல்லி தராங்க. அப்புறம் இன்னொரு 40 கிலோமீட்டர் ஓட்டிட்டு இன்னொரு இடத்துல டான்ஸ் சொல்லி தராங்க. அப்ப அவங்க ம். பயிற்சி ஏற்கனவே அத உள் எடுத்துக்கொண்டதனால் அவங்க டாக்ஸ் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாங்க. ம். ஆஸ்திரேலியா டாக்ஸ் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு ரிட்டயர் ஆயி, அதுக்கப்புறம் இந்த ஆர்ட் சம்பந்தமா பிஸி ஆயிட்டாங்க. பிஸி ம். ஆயிட்டாவே உங்களுக்கு நோய் உங்கள அன்றாது. மன அதான். நிம்மதியை கொடுக்கக்கூடியது. 2 பேத்துக்குமே 16 வயசுல உள்ளவங்களுக்கும் இத செஞ்சிரணும். அப்ப செஞ்சா நீங்க வயசான காலத்துலயும் நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. நிச்சயமா, வயசான காலத்துல சந்தோஷமா இருக்கமா இல்லையாங்கிறத பார்த்துக்குவோம். இப்ப வேண்டியதுன்னு நினைக்க கூடாது. இப்பவே நிச்சயமாக. நம்ம நீங்க என்னதான் ஒரு பெரிய அரசாங்க உத்தியோகத்துல பேங்க்ல இருந்தாலும், ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் நமக்குன்னு இருக்கே. நமக்கு இல்லாம கிடையாது. நம்ம இந்து தர்மத்துல நீங்க ஒரு ஒரு உபதேசம் வாங்கிட்டு ஒரு காயத்ரி ஜபம் இல்லாட்டி பஞ்சாயத்து உபதேசம் இல்லாட்டி ஒரு முருக உபதேசம் வாங்கிட்டு அதை நீங்க பிரமோட் பண்ணுங்க. பிரமோட் பண்ண 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 உங்களுக்குள்ள ஒரு சக்தி வெளிப்படும். அது 4 பேத்துக்கு நன்மைக்கு அது 4 பேத்துக்கு நன்மைக்கு நீங்க அதை உதவி பண்ணலாம். ம். மத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி அதை செலுத்தணும். அது தப்பான வழியில பயன்படுத்துறவங்க தான் சில பேர் கெட்டு போகுது. நல்ல வழியில பயன்படுத்தி அதை மற்றவர்களுக்கு பயன் கொடுக்கக்கூடியதா இருந்து அதுக்கு பாத்திரமாக நாம் இருந்தோம்னா நாம் எடுத்த பிறவி பயனை அடைவோம். அடைவோம். அருமையான கருத்துக்கள் ஐயா. நல்லது. இவ்வளவு நேரமும் குறிப்பாக உங்களுடைய பல வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் இன்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக இந்த ஏடிபிசி வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளரான வயலினுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போடு மட்டுமில்லாமல் உங்களுடைய கலைப்பயணம் இன்னும் மென்மேலும் சிறப்படைய வேண்டும். உங்களுடைய நீங்கள் வழிபடுகின்ற அந்த இறைவன் உங்களுக்கு நிறைவான ஆசியையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று இந்த வேளையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. இந்த நேரத்துல நான் முக்கியமா ஒரு ஒரு 2, 3 பேத்துக்கும் ஆஸ்திரேலியால நன்றி சொல்லணும். உங்க வானொலி மூலமா அந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். முதலில் என்னை ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்து வந்தவர் டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம். அதை ஏற்பாடு செய்தவர் மயில்வாகனம் பாலசுப்ரமணியம் அவர்கள். அவருடைய துணைவியார் அன்புக்குரியவர் டாக்டர் வசந்தி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் ஆண்டுதோறும் தவறாமல் என்னை விட திறமையான மோகர்சிங் கலைஞர் அவர்கள் கண்ணுக்கு தென்பட்டாலும் என்னுடைய மோகர்சிங் சந்தத்தில் அவர் லயித்து என்னை அழைத்து அவருடைய மாணவர் அரங்கேற்றத்துக்கு என்னை கௌரவப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்தியன் கலைக்கல்லூரியின் இயக்குனர் திரு யோகராஜா கந்தசாமி அவர்களுக்கும் மற்றும் அங்கு இருக்கின்ற என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே ஆஸ்திரேலியன் தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தினுடைய நிர்வாகிகள், உங்களுக்கு கூட பணிபுரியவர்கள், மற்ற செய்தி அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் பெருமையடைகின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி இவ்வாறு நேராக கலந்து சிறப்பித்திருந்தார் இந்தியாவிலிருந்து கலைமாமணி RM தீனதயாளு அவர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி விடை பெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேர்களே.